நீங்களும் இங்க இருந்து போனா நாங்களும் எங்கேயாவது போயிடுவோம். இல்லப்பா, அப்படிலாம் பேசாதப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ என் செல்லமே. பாத்தியம்மா என் குழந்தைகளை, தயவு செஞ்சு நீ அவங்களுக்காகவாவது நீ இங்கிருந்து போகக்கூடாது. நீ எந்த தப்பும் படலம்மா. இந்த குழந்தைங்க உன்னை கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் உன்னை என் பெத்த பொண்ணு மாதிரி தாமா நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தா நீ உன் அம்மாவோட நகையும் துணிகளையும் தாமா போட்டு பார்த்திருக்க. போட்டு பார்க்கறது என்னம்மா, இனிமே அது எல்லாமே நீ தாமா போட்டு பார்க்கணும். உனக்கு அந்த எல்லா உரிமைகளும் இருக்கு. அந்த உரிமையை நான் தரேம்மா. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஐயா. நீ எதுவும் பேசாத, போய் அந்த சாவி எடு. ஐயா ஓப்பா, சாவி எடுத்துட்டு வா. ஐயா நான் போயிடுறேங்க ஐயா. நான் அமைதியா இருமா. என்னடா யோசிக்கிற? வாடா. வரேங்க ஐயா. ராசாத்தி, இனிமே இந்த வீட்டை நீதாம்மா கட்டி காக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஐயா இந்தாம்மா. ஐயா இல்லைங்கய்யா, நான் போய் குழந்தைங்களுக்காக வேணா நான் இந்த வீட்டுல இருக்கேன். மத்தபடி இதெல்லாம் வேண்டாங்க ஐயா. சொன்னதையே என் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த அப்படிமா, நான் ரொம்ப சந்தோஷமா தரேன், இதை வாங்கிக்கோ. என்னையா இதெல்லாம்? இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட சந்தோஷமா தாமா ஒப்படைக்கிறேன். பாருங்க. அன்னைக்கு ராசாத்தி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நந்தினி. அதுக்கப்புறம் ராசாத்தி அந்த குழந்தைங்க கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்டி என் முதலாளி மனசுலயும் இடம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளையும் அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அவ குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம தோட்டம், துறவு, கணக்கு வழக்கு, வரவு செலவு பொறுப்புகள்னு இப்படி அத்தனையும் ரொம்ப திறமையாவும் அக்கறையாவும் கவனிச்சுக்கிட்டா. அதை பார்த்து நானும் என் முதலாளியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த அந்த சந்தோஷத்துக்கு மேல பெரிய சந்தோஷமா நானும் ராசாத்தியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமா ராசாத்தி வயித்துல என்னோட வாரிசு வளர்ந்துச்சு. ஆரம்பம் ஐயா. இந்தா போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. ஐயா வேண்டாங்க ஐயா. டேய் போடா, ஐயா வாங்கிட்டு வாடா, போடா போ. ஐயா அழாதீங்கப்பா. என்ன சொல்லுங்களா? என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னாச்சுப்பா, ஏன் அழறீங்க? ஏன்பா ஏன் அழறீங்க? கந்தசாமி, ஏன் குழந்தைங்க அழறாங்க? ஆசாத்தி காலையில ஆஸ்பத்திரிக்கு போனதுல இருந்து இவனுங்களும் அழுதுகிட்டே இருக்காங்கய்யா. நான் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கய்யா. ராசாத்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? ஏன் தெரியலங்கய்யா. ஏன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே ஆஸ்பத்திரிக்கு போனாங்கய்யா. அப்புறம் நான் தான் சமயக்காரி தனத்தை துணைக்கு கூட அனுப்பி வச்சேங்கய்யா. என்ன ஆரம்பம் இது? திருப்பி ஏதாவது சொல்லி அடிச்சு கிடிச்சு போட்டியா? ஐயோ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? ஐயோ ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லையா. அதையா எனக்கு ஒன்றும் புரியல. உடம்புக்கு சரியில்லைனா கூட என்கிட்ட சொல்லிடுவா. ஆனா காலையில கூட நல்லா தான் இருந்தா.
அப்படின்னா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா? அதுவும் அழுதுகிட்டே போயிருக்கான்னு சொல்றாங்க. சரி வா, நாம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்போம் வா. ராசாத்தி, என்னமாச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன? நான் உன்னதாமா கேக்குறேன். தனாக்கா, இவளுக்கு என்னாச்சுக்கா? அது வந்து ரசாத்தி தன் கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்கய்யா. ராசாத்தி, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு ராசாத்தி, உன் கர்ப்பத்தை கலைச்சிட்டியா? ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அடி பாவி, கருவுல இருக்கிற குழந்தையை கலைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? யாரை கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏய், அந்த குழந்தைக்கு அப்ப நாண்டி என்னோட சம்மதம் இல்லாம ஆஸ்பத்திரியில் எப்படி இந்த கர்ப்பத்தை கலைச்சாங்க சொல்றீ? அவங்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா ராசாத்தி தான் அவங்கள வற்புறுத்தி கலைக்க வச்சுட்டாங்க. என்ன ராசாத்தி இது? ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்க? கேக்குறல்ல, சொல்லுமா. எதுக்காம கருவை அழிச்ச? குழந்தையே இல்லாத உங்களுக்கு நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நானும் ஆறுமுகமும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியேமா, என்ன காரணமா? ஏன் சொல்லு. ஏய், ஐயா கேக்குறாருல, சொல்லுடி. ஏய் ஏய் ராசாத்தி, இல்ல. ராசாத்தி, எதுக்காக கருவை கலைச்ச? ஐயா, இவங்களுக்காக தான் ஐயா. என் வயித்துல வளர குழந்தைய நான் கலைச்சிட்டேன். நீ சொல்றது புரியலையம்மா. அவங்களுக்கும் நீ குழந்தைய கலைச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? புரியுற மாதிரி சொல்லுமா. இவங்க உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் நான் ஏன் தம்பிங்களா தயா நினைக்கிறேன். இவங்களும் என்ன கூட பிறந்த அக்காவை தான் நினைக்கிறாங்க. என்னை விட்டு இவங்களால கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. என்னாலயும் இவங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. இன்னும் சொல்ல போனா, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க தன்னோட அம்மாவை சுத்தமா மறந்துட்டாங்க. இப்ப என் மனசுல இவங்களும் இவங்க மனசுல நானும் முழுசா நிறைஞ்சு போயிருக்கோம். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அது என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சத்தியமா இவங்க மனசுல பெரிய காயத்தை உண்டு பண்ணும். நான் என் குழந்தைய யதார்த்தமா பாராட்டுறதும் சீராட்டுறதும் இவங்க மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கும்யா. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இவங்களுக்கு நம்ம மேல பாசமே இல்ல.
அவங்க குழந்தை மேலதான் பாசம் காட்டுறாங்கன்னு இந்த பிஞ்சு குழந்தைங்க தப்பா புரிஞ்சுக்கும். அத நம்ம யாராலையும் அதுங்களுக்கு சரியா புரிய வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு மனசுல உண்டான காயத்துக்கு எந்த ஊர்லயும் மருந்து கிடைக்காதியா. எந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா என் பிள்ளைய பெத்தெடுத்து வளர்க்க முடியும்? அதான் என் புருஷன் கிட்ட கேட்டா அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நான் அவர்கிட்ட கூட கேட்காம என் மனசு கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? உன்னை எதுக்காக நான் மன்னிக்கணும்? நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்க ராசாத்தி. உன்னோட இந்த மனசு உலகத்துல யாருக்கும் வராது. உன்னை நான் பொண்டாட்டி அடைஞ்சதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேம்மா, பெருமைப்படுறேன். ராசாத்தி, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலம்மா. தயவு செஞ்சு நன்றின்னு எதையாவது சொல்லி மனசு காயப்படுத்தாதீங்க ஐயா. வேண்டாங்க ஐயா. இத நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய விசுவாசம் அவ்வளவுதான். கண்ணா, விஜய் சாப்பிட்டியாடா? எனக்கு தெரியும் நான் இல்லாம நீங்க சாப்பிட மாட்டீங்க. இதோ நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பொண்ணா? இவளுக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம்? அண்ணே, என்னடா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. இந்த ரதி தேவியா? ஏற்கனவே எனக்கு குழந்தைங்க இருக்கு, அதனால எனக்கு குழந்தைங்க வேண்டாம், உங்க முதலாளி குழந்தைங்களே எனக்கு குழந்தைய போதும்னு அவளோட கர்ப்பத்தை கலைச்சா? ஆமா, அன்னைக்கு அவ செஞ்ச தியாகத்தை நினைச்சு நான் பல நாள் ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கேன். நல்ல வேளை என் முதலாளி குடும்பத்து மேல பாசத்தையும் விசுவாசத்தையும் காட்டுற ஒரு நல்ல மனைவியை எனக்கு கொடுத்திருக்கியே கடவுளேன்னு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையான பாசம் இல்ல, வெறும் வேஷம். அவ ஆட போற ஆட்டத்துக்கும் போட போற கோலத்துக்கும் ஆரம்ப புள்ளியே அவ அங்கதாமா போட்டிருக்கா. அவ தன் கர்ப்பத்தை கலைச்சு என் முதலாளியோட மனசுல இடம் பிடிச்சு பெரிய திட்டத்தை போட போறான்னு எனக்கும் என் முதலாளிக்கும் அந்த நேரத்துல தெரியலம்மா.
ஆரம்பம் இந்தா இன்னொரு கிளாஸ் ஊற்றி எடுத்து வா. ஐயா வேணாம் ஐயா, ஏற்கனவே ரொம்ப அதிகமாயிடுச்சியா. டேய், என்ன எடுத்து பேசுவியா? ஐயா அப்படிலாம் இல்லையா. போய் ஊற்றி எடுத்துட்டு வா போ. ஐயா வேணாம் ஐயா, சொன்னா நான் சொன்னா கேளுங்க கேட்க மாட்டியா? ஊற்றி எடுத்துட்டு வா போ. ஐயா. ஐயா நான் ஐயா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கியா சாப்பிடலாம். நீ வச்சுட்டு போமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கயா. குடிச்சு குடிச்சு உங்க குடலே வெந்து போயிருக்கும். வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படி சாப்பிடாமயே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கே ஆகும்? தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்கயா. இதையே தான் நான் அப்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஐயா தயவு செஞ்சு வாங்க ஐயா, சாப்பிடலாம். வாங்கய்யா. நான் உங்களுக்கு எந்த ஜென்மத்துல என்ன நன்றி கடன் பட்டிருக்கணும் தெரியல. அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்க. சரி வா. ஏய் சாப்பாடு எடுத்து வை. ஆ. வாங்க ஐயா. ஆர்வம், ஐயா நீ வந்து உட்காரு சாப்பிடலாம். ஐயா நீங்க சாப்பிடுங்க ஐயா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சொல்றல்லப்பா, உட்காருப்பா சாப்பிடலாம். ஐயா நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஐயா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடாதீங்க, ஐயா சாப்பிடாதீங்க, ஐயா சொன்னா கேளுங்க, சாப்பிடாதீங்க, ஐயா சாப்பிடாதீங்க, ஐயா சாப்பிடாதீங்க, ஐயா ஐயா இந்த சாப்பாட்டை சாப்பிடாதீங்க. ஏயா சாப்பிட வேண்டாங்கிற? ஐயா இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கியா, விஷம் கலந்துருக்கு. எப்படி? என்னடா உளர்ற? ஐயா நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வேலைக்கு சேரலாம் தான் வந்தேன். நான் வரும்பொழுது பாக்குறேன் இந்த அம்மா சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டு இருந்தாங்கய்யா. இந்த தூக்கு சட்டியை தானே ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. இதுல எதுக்கு அந்த பொண்ணு விஷம் கலக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையா. பின்னாடி தொடர்ந்து வந்து பாக்குறேன், பார்த்தா இந்த சாப்பாட்டை உங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த பாவிங்க. ஐயா ஐயா கொஞ்சறியா, இந்த பாட்டில் இருந்த விஷத்தான் அவங்க கலந்தாங்க. ஐயோ ஐயா, நான் போய் உங்க சாப்பாட்டுல விஷத்தை கலப்பனா? இந்த ஆள் போய் சொல்றான். வேணும்னே இந்த ஆள் என் மேல பழிய போடுறான். ஏய் நானா போய் சொல்றேன், நீ தான் போய் சொல்ற. இவன் இந்த பாட்டில் இருந்த விஷத்தை கலந்ததை நான் கண்ணால பார்த்தேன். அவ விஷத்தை கலக்கணும்னா அவ வீட்லயே வச்சு கலந்துருக்கலாம். இங்க எதுக்காக வந்து கலக்கணும்? அதான் எனக்கும் ஏன்னு புரியல. வீட்டுல விஷத்தை கலந்தா வேலைக்காரங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து இங்க வந்து கலந்துருக்கலாம். ஐயா இவ சாப்பாட்டுல விஷத்தை கலந்தது உண்மையா? நான் எந்த கோயில்ல வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவையா. நான் யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேயா. ராசாத்தி அவ புருஷன் ஆர்வம் மாதிரியே ரொம்ப நல்லவையா. அவ எந்த தப்புமே செய்ய மாட்டா. ஐயா என்னையா இப்படி வெகுளியா இருக்கீங்களேயா? வெளுத்ததுதான் பாலும் நம்புறீங்களேயா? ஐயா நான் சின்ன கமிஷன் தொகைக்காகத்தான் ஆசைப்பட்டேன். ஆனா இவங்க உங்க சொத்துக்கே ஆசைப்பட்டு உங்க உயிரை பறிக்க துடிக்கிறாங்க. ஐயா இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. நானும் என் புருஷனும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் இந்த சாப்பாட்டுல விஷம் கலக்கலங்கிறத நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியலையா? ராசாத்தி, சொன்னா கேளுமா, அதை சாப்பிடாத. அவ சாப்பிடாத. இவ சாப்பிட்டா இதெல்லாம் நிரூபிக்கணுமா? நான் தான் உன்னை சந்தேகப்படல. அப்புறம் எதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்க? டேய் தனியா குடுறா, ஐயா போகுது. அந்த என்ன சொல்றானா நீயும் முட்டாள்தனமா. என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்ட? இவ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. இவனை பத்தி ஐயாவுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அப்படி நீ நல்லவளு நிரூபிக்க இதை சாப்பிட்டு தான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்லங்க இல்ல ஐயா, சத்தியமா நான் சாப்பாட்டுல விஷத்தை கலக்கலையா. இவன் பொய் சொல்றான். ஐயா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர வழியில ஒரு கிளையில தூக்குச்சட்டிய மாட்டிட்டு இலை பறிக்க போனேன். அப்போ இவன் பின்தொடர்ந்து ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறையா. இவன் இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கணும். எதுவா இருந்தாலும் 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் செத்து போறேன்.